மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு சொன்னார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. எம்ஜிஆரின் தொண்டர்கள் இங்கு வருகிறார். ஓபிஎஸ்ஐ போல ஒப்பாரி முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விடக்கூடாது. சித்தண்ணா வாசலில் உள்ள சித்திரம் வந்தது மெல்ல உயிரே, இந்த பாட்டுக்கு பேர் போன இடம் தான் சித்தண்ணா வாசல். அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எளியவர்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவச சேர்க்கையை அறிவிப்பார். நீங்கள் டாக்டர் சபாபதி மோகன் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், சிவகங்கை கணேசன் மிகச்சிறந்த பேச்சாளர், சிவகங்கை செவந்தியப்பன் மிகச்சிறந்த பேச்சாளர், எல்லோரும் திமுகவுக்கு போய் ஐக்கியமாகி அழித்தொழிக்கப்பட்டவர். திமுகவுக்கு போனவங்க சேகர் பாபு ரகுபதி அவங்களாம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. நீங்கள் கேட்கறது நல்ல கேள்வி. கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதிமுக நீ அடிச்சு இல்லை, நீ அடித்தது மாதிரியே இங்கேயும் வந்து அடி, இங்கே அடித்து எனக்கு கப்பம் கட்டி. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நம்மள தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர், உங்களை நம்பி தானே வந்தார். அவரை எதிர்கட்சி தலைவர் ஆக்கிக்கலாம்ல திமுக. பன்னீர்செல்வத்தை விட உதயநிதி என்ன பெரிய ஆளா? ஒரு முறை அவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து கந்தரவக்கோட்டை போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். உடனடியாக தன் காரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தன் காருக்கு வச்சு அவரே டிரைவராகி உடனடியாக மருத்துவ செய்திகளில் கூட வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அவன் சொல்லவா, வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஒருவேளை சசிகலா அந்த தலைமையை ஏற்றிருந்தால் அதிமுக கொஞ்சம் கச்சிதமாக கவனமாக ரொம்ப பொறுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்கிற அந்த டெட்பாடி பழனிசாமி கட்சியை தவிடுபொடியாக்கி 2 பிரச்சனையை எடப்பாடி செய்த காரணத்தால் இன்றைக்கு அதிமுக தவிடுபடியாகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்கிற தலைவர்கள் அதிமுகவை தூக்கி நிறுத்த முற்படவில்லை. காரணம், ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவானது பல துண்டுகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலிருந்து ஒவ்வொருவராக வந்துட்டு தாவேக்கா பக்கம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அனுபவம் மிக்க திரு விஜயபாஸ்கர் போன்றவர்களும் வந்துட்டு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காரா, இல்லை அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர் எந்த கட்சிக்கு போனால் சிறப்பாக இருக்கும்? விஜயபாஸ்கர் என்று சொல்வதை விட விஜயபாஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை யாரும் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய தலைமையை ஏற்க மறுத்தவர்கள் அல்லது தலைமையை பிடிக்காமல் வரக்கூடியவர்கள் இன்றைக்கி ஏராளமான பேர் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. அதுக்கு தாவேக்கா ஒருபோதும் பொறுப்பேற்காது. ஆனால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு சொன்னார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. எம்ஜிஆரின் தொண்டர்கள் இங்கு வருகிறார்கள். அப்படித்தான் நாம் இதை பார்க்கணும். நீங்கள் சொன்ன புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிறந்த அந்த தலைமகன். நான் அந்த பகுதியில் இருக்கிறேன். நீங்கள் அந்த ஊருக்கார்? எனக்கு தெரியும் அங்கே என்னென்ன. அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதை நீதிமன்றத்தில் அவர் பார்த்துக்குவார். அதே மாதிரி குட்கா ஊழல் வழக்கிலையும் அவர் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் அவர் நீதிமன்றத்தில் சரி செஞ்சிருவார் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் கேள்வி வைக்கும் போதே இவர் எந்த கட்சிக்கு சென்றால் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்க. ஓபிஎஸ்ஐ போல ஒப்பாரி முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விடக்கூடாது. ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்களுடைய கனவே திமுகவிலிருந்து பிரிந்து வந்ததற்கு பிறகு ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதில் எதிரியாகவே வச்சிருக்க வேண்டும் அல்லது எதிர்க்கட்சியாகவே வைத்திருக்க வேண்டும். இதுதான் எம்ஜிஆர் அவருடைய நிலைப்பாடு. அவருடைய மானசீக தொண்டன் தான் விஜயபாஸ்கர். எனக்கு தெரிஞ்சு அவர் 19 வயசில் அரசியல் பிரவேசம் செய்திருக்கிறார். அதாவது அவர் படித்தது எல்லாமே ராஜா முத்தையா பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு படித்தவர். உண்மையிலேயே அவங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, எனக்கு தெரியும். கடினப்பட்டு வந்தவர் தான். ஆனால் ஜெயலலிதா அங்கீகரித்தார்கள். அதற்கு பின்னணியில் சசிகலா இருந்தார்கள். அது ஒரு சாதிய பின்புலம் இருந்தது. அவர் முக்குளத்தூர் ஓபி சார்ந்தவர்.
ஆகையால் அவருக்கு வந்து எல்லா வழிகாட்டலும் வந்து சசிகலா அம்மையார் செய்தார்கள். புதுக்கோட்டைக்கும் சசிகலா அம்மையாருடைய குடும்பத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்களே படித்ததே ராஜாஸ் கல்லூரியில் தான் அவங்க படித்தாங்க. புதுக்கோட்டையை வந்து தன்னுடைய ஆட்சியின் கீழே ஜெயலலிதா ஆண்டாலும் சரி அல்லது எம்ஜிஆர் ஆள்வதற்கு பிறகுதான் இவர் அரசியலுக்கே வருகிறார். எம்ஜிஆர் கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் 1996களில் அவர் வந்து அரசியல் பிரவேசம் செஞ்சிட்டார். படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே 2006 தான் அவர் முதலாக புதுக்கோட்டை தொகுதியில் நிற்கிறார். யாரை எதிர்த்துன்னா, அன்னைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சராக அதிமுகவில் கோலோச்சிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மிக உச்சக்கட்ட தளபதியாக இருந்தவர் மரியாதைக்குரிய ரகுபதி. அவர் அண்மையில் கூட அமைச்சராக இருந்தார். சட்டத்துறை அமைச்சராக இருந்து பிறகு வந்து கனிம வளத்துறை அமைச்சராக மாறியிருந்தார். விஜயபாஸ்கருடைய செயலாற்றல் போற்றி புகழ வேண்டும். முதல்ல ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விடையை நீங்கள் கேள்வி வச்சிங்க. மக்களுக்காகவே கடைசி வரை இன்னைக்கு வரை நிற்கிறார். நீங்கள் இலுப்பூர் தொகுதியை விராலிமலை தொகுதியை பொறுத்தவரை எவராலும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் பணியை செஞ்சிருக்கிறார். மக்கள் செல்வாக்கு மிக்கவர். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, அவர் தொகுதிக்குள்ள தான் மிக முக்கியமான வரலாற்று சின்னங்கள் இருக்குது. சித்தண்ணா வாசலில் உள்ள சித்திரம் வந்தது மெல்ல உயிரே, இந்த பாட்டுக்கு பேர் போன இடம் தான் சித்தண்ணா வாசல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குடைவரை கோயிலை உருவாக்கி அங்கே சித்தர்கள் வாழ்ந்ததால் சித்தண்ணா வாசல். அவர் அந்த தொகுதிக்குள்ள தான் வர்றார். அதே மாதிரி நார்த்தாமலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய திருத்தலம். சோழர்கள் கட்டியாண்ட தேசம் அது. அந்த தேசத்தில் அவர்கள் எழுப்பிய கோயிலெல்லாம் இன்றைக்கும் வரலாற்று பொக்கிஷமாக இருக்குது. ஆக அந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் வந்து முக்குளத்தூர் கூடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருமுடுகு முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட அதற்கு பிறகு தான் தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் எப்போதுமே ஒரு கரிசனத்தோடு அணுகக்கூடிய ஒரு தலைவர் விஜயபாஸ்கர். ஏழை எளியவருடன் நெருங்கி பழகக்கூடியவர். இன்றைக்கி வரங்க நான் பார்க்க ஒரு கல்யாணம் நடக்குது, காரில் போயிட்டுருக்கிறாருன்னு சொன்னால் பத்திரிக்கையே அழைப்பே இல்லைன்னா கூட அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வண்டியை விடுங்க, உள்ளே போய் வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி எங்காவது சாலையில் போயிட்டு இருக்கும்போது யாராவது இறந்து தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்குன்னா கூட இறங்கி அவங்களுக்கு உரிய மரியாதையை செலுத்திட்டு உரியவர்கள்ட்ட பணம் கொடுத்து அந்த ஈம சடங்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதர். பட் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எளியவர்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவச சேர்க்கை அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த ஒதுக்கீடை சரியாக பின்பற்றக்கூடிய வகையில் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த தொகுதியில் செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்காங்க, அவருடைய கல்லூரியிலேயே உருவாக்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி அரசியல் மாற்றம், அரசியல் சூழல் மாறி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எப்போ அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆனதற்கு பிறகு தான் இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2011 அவர் முதலாக புதுக்கோட்டை தேர்தலில் நிற்கும்போது 77,285 வாக்குகளை பெறுகிறார் அதிமுக சார்பில். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரகுபதி அவர்கள் 37,926, கிட்டத்தட்ட 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் புதுக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெறுகிறார். இதில் என்ன ஒரு சிறப்புக்குரியதுன்னா, அவர் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது 10,000 பேர் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர்களை அரசாங்க இடத்தை கையகப்படுத்தி இன்றைக்கி அந்த பகுதியை ஜொலிக்கிற வகையில் இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கி அந்த மக்கள் எல்லோரும், புதுக்கோட்டை மாவட்ட மக்களே வந்து நீங்கள் வந்து விஜயபாஸ்கரை ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஒரு தலைமையை வந்துட்டு ஒரு அதிமுக தலைமை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு தலைவர்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ அதிமுக தலைமையானது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே பிடி கொடுக்காம இப்படி இருப்பதனால அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நட்டத்தை வந்து அந்த தலைமைக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஹிஸ்ட்ரி ஷோஸ் மீ வே. எம்ஜிஆர் அவர்களை விட்டு பிரிகிறார் எஸ்டி சோமசுந்தரம். கருணாநிதியை விட்டு பிரிஞ்சார் எம்ஜிஆர் அவர்கள். 1972 கட்சி தொடங்கினார். 77 ஆட்சி அமைச்சாங்க. எஸ்டி சோமசுந்தரம் அவர் வந்து பிரிவினை உருவாக்கினார். ஆனால் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் அழைச்சாங்க, வாங்க. நீங்கள் ஈவிகே சம்பத்து பிரிஞ்சு போகும்போது தான் வந்து என்ன சொல்கிறார் பெருந்தகை பேரறிஞர் அதிமுகவில், தம்பி சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காதுன்னு சொல்கிறார். ஈவிகே சம்பத்து விலகி போகும்போது அண்ணா சொன்ன கூற்று.
அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் சேர்த்துக்கினாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், புதுக்கோட்டையில் மிக முக்கிய 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஒன்று சு. திருநாவுக்கரசு, இன்னொன்று ஆர்.எம். வீரப்பன். இந்த 2 பேருமே அதிமுகவை வழிநடத்தக்கூடிய வல்லமை படைத்த தலைவர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அவர்கள் விலகி போனதற்கு காரணம் ஒரு உள்ளரசியல் இருந்தது. சசிகலாவுடைய அரசியல் திணிக்கப்பட்ட காரணத்தால் அவங்க 2 பேரும் புறக்கணிக்கப்பட்டார். ஏன்னா நான் முதவே சொன்னதை போல் புதுக்கோட்டைக்கும் சசிகலா குடும்பத்திற்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் முதவே அதுக்காகத்தான் சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த அதிமுகவில் இன்னைக்கு புதுக்கோட்டையை பொறுத்தவரை அல்லது திருச்சியை பொறுத்தவரையே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயபாஸ்கர் தான் முதன்மையான ஒரு லீடராக இங்கே இருக்காங்க. திருச்சியை கூட தன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்குவார். என்ன காரணம்னு சொன்னால், அவருடைய தொகுதி திருச்சி நகரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாத்தூர் வர போகுது. அந்த மாத்தூர் தான் எல்லையே, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எல்லை, விராலிமலை தொகுதியினுடைய எல்லையும் அதுதான். அப்போ அங்கே வந்து நீங்கள் அவர் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு பல காரணங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் 2011 நான் ஒன்று சொன்னேன். 2016 பாருங்கள் 87,708 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனியப்பன்கிறவர் வெறும் 76,284 வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார். அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் 1,02,519 வாக்குகள். திமுக சார்பில் போட்டியிட்ட பழனியப்பன் அவர்கள் 78,581 வாக்குகள் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட நெருக்கி 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்கள் 2026 தான் மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் இங்கே வந்திருக்கு. ஏற்கனவே வந்து நாம் தமிழர் அங்கே 2 தேர்தலில் போட்டிட்டு 10,864 ஓட்டுகள் கடந்த தேர்தலில் 2021 வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கடுமையான போட்டியை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப சதவீதம் வாக்கு அவங்களுக்கு இலுப்பூர் தொகுதியை பொறுத்தவரை, விராலிமலை தொகுதியை பொறுத்தவரை குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இப்போ 2026 1,10,017 வாக்குகள், பெண்கள் வந்து 1,13,040 வாக்குகள், 3ஆம் பாலினத்தோர் 33 வாக்குகள். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், விஜயபாஸ்கர் வந்து 1,05,773 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முருகேசன் அவர் வந்து 43,700 வாக்குகள், கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் வெற்றி பெறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் செல்லப்பாண்டியன் திமுக எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 40,397 தான். அப்போ இத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தலைவர் வந்து தொடர்ந்து அந்த மண்ணில் வந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். புதுக்கோட்டையில் ஒரு முறை வெற்றி பெற இதுவரை தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவராக விஜயபாஸ்கர் இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்கிறார். இப்போ நான் அந்த கட்சிக்குள்ளே வர்றேன். நீங்கள் செங்கோட்டை என்ன பிரிச்சிங்க, செங்கோட்டை நமக்கு இன்னைக்கு தகுந்த பதிலடியை தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கொடுத்துட்ருக்கிறார். இன்னைக்கு பேசும் பொருளாக நீங்கள் அதிமுகலேருந்து விலகி சென்றவர்களை இன்னைக்கு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், திமுகவில் போய் ஐக்கியமானவர்கள் யாராவது ஒருத்தரையாவது பேசும் பொருளாக வச்சுருக்காங்களா திமுக அப்படின்னா இல்லை. நீங்கள் மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு கட்சி வைகோ தலைமையில் தொடங்கிய இயக்க காலகட்டங்களில் திருச்சி மாநகரத்தினுடைய தந்தை என்று போற்றக்கூடிய வகையில் இருந்தவர் திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்பவான். அவர் தான் முதல் மாநில மாநாட்டை மதிமுக சார்பில் நடத்தி காட்டினார். அவரையே வந்து திமுகவுக்கு போகிறார் அவர். ஆனால் திமுகவில் இருந்த இடம் தெரியாமல் ஒழிக்கப்பட்டு விட்டார். அதே மாதிரி மொழிப்போர் தளபதி என்று சொல்லக்கூடிய எல்ஜி என்று கருதக்கூடிய எல் கணேசன் அவர்கள் மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்தவர். அவர் திமுகவுக்கு போனார், அனாதைய செத்து போய் கிடந்தார். செஞ்சினா ராமச்சந்திரன் மதிமுகவிலேருந்து போனாங்க, ஆளே காணும். நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, திருச்சி மாநில மாநாடு செல்வராஜ், அவருமே அவர் இறந்துட்டார். திமுகவுக்கு போய் இருந்த இடம் தெரியாமல் போனதில் முதல் பட்டியலில் முதல் இடத்துல அவர். நீங்கள் டாக்டர் சபாபதி மோகன் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், சிவகங்கை கணேசன் மிகச்சிறந்த பேச்சாளர், சிவகங்கை செவந்தியப்பன் மிகச்சிறந்த பேச்சாளர், எல்லோரும் திமுகவுக்கு போய் ஐக்கியமாகி அழித்தொழிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. திமுகவுக்கு போனவங்க சேகர் பாபு, ரகுபதி அவங்கலாம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. 9 அமைச்சர்களை அமைச்சராக பார்த்தாங்க. என்ன சாதித்தார்கள்? கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதிமுக நீ அடிச்சு இல்லை, நீ அடித்தது மாதிரியே இங்கேயும் வந்து அடி, இங்கே அடித்து எனக்கு கப்பம் கட்டிடு. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டன் நகையை உருக்கி கொள்ளையை போயிருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய தம்பி ரமேஷ் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. என்ன ஆகிறது அதெல்லாம்? இவ்வளவு நகைகளை எப்படி கொள்ளையடிக்க முடிந்தது, ஆட்டை போட முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ரகுபதியை பார்த்தீங்கன்னா சகுபர் அலி திருமயத்தில் வந்து ஒரு நீதிக்கான போராட்டத்தில் நிற்கும் போது அவர் படுகொலை செய்யப்படுகிறார்.
அதுவரை சட்டத்துறை அமைச்சராக இருந்தவரை உடனடியாக கனிம வளத்துறைக்கு ஸ்டாலின் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன, அந்த மூடி மறைக்கணும், இன்னும் கொள்ளையடிச்சு நீ எனக்கு கப்பம் கட்டணும், இப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் என்ன கேட்குறேன்னா, ஓபிஎஸ் இன்னைக்கு போனார்ல, சரி கட்சி தோற்று போச்சுல, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நம்மளில் தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர், உங்களை நம்பி தானே வந்தார். அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்கலாம்ல திமுக, ஏன் ஆக்கலை? சரி, அரசியலில் வந்து மிக நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய வைத்தியலிங்கம் ஜெயிச்சிருக்கிறார்ல, ஏன் அவருக்கு வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுக்கலாம்ல, எதிர்க்கட்சியினுடைய கொறடாவாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்போ இப்போ நான் கேட்குறேன், ஓ பன்னீர்செல்வத்தை விட உதயநிதி என்ன பெரிய ஆளா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்கள் குடும்பம் ஆள வேண்டும், உங்கள் குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் தான் எல்லா அதிகாரத்தையும் சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு திமுக வந்திருக்கு. அப்போ அதிமுகவிலிருந்து போனவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன போல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுன்னு சொன்னார்ல அண்ணா, அந்த கூற்றை நீங்கள் திமுககாரர்கள் தெளிவுபடுத்தி இருந்தால் இன்னைக்கு இவங்களுக்கு அதிகாரத்தை கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுத்துருக்கலாமே. இப்போ நான் கேட்குறேன், இவர்களை விடவும் மதிநுட்பவியலை, மக்களின் சேவையை உணர்ந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். இன்னைக்கு அவர் திமுகவுக்கு போனால் என்ன நடக்கும்னா அழித்தொழிக்கப்படுவார், மொத்தமே கேரியரே அழிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே கே செல்லப்பாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார், இவர் தொகுதியில் ஏற்கனவே இவரை ஏற்று போட்டிட்டவர், கணேசன் ஒருத்தர் இருக்கார், 2 பேர் சேர்த்து போட்டிட்டு இருக்காங்க. இங்கே கணேசன் சுயேட்சாவே ஏற்று போட்டிட்டார், சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி திமுகவில் ஒரு தேர்தலில். இன்னைக்கு இப்போ கே செல்லப்பாண்டியன் அங்கே நிற்கிறார். இப்போ நீங்கள் திமுகவுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு வேணா வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ்ஐயே உட்கார வச்ச இந்த திமுக உங்களை எப்படி உட்கார வைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. காணாமல் பண்ணிடுவார்கள், சிதறடிப்பார்கள். நாம் ஏற்கனவே அதான் கோடிட்டு காட்டினேன், மறுமலர்ச்சி திமுகவை நிர்மூலமாக்கியதே திமுக தான். அத்தனை தலைவர்களையும் விளக்கிய நீங்கள் காரோட்டி கண்ணப்பன்னு அவருக்கு பேர், மறுமலர்ச்சி திமுகவில் பொருளாளராக இருந்தவர், அவரை திமுக விலைக்கு வாங்கி கட்சியில் சேர்த்தது. இருக்கிற இடம் தெரியாமல் கோவையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஒரு சாதாரண வார்டு மெம்பர் கூட இல்லை, மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர். மறுமலர்ச்சி திமுக சார்பிலே மத்திய அமைச்சரான கண்ணப்பன் இருக்கிற இடம் இல்லை. நீங்களாம் ஏமாத்திரம், உங்களை அழித்தொழிப்பதிலே கவனம் செலுத்துவார்கள் திமுக கும்பல். இப்போ தாவேக்காக வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் எங்களுக்கு வந்து தாவேக்கா இருக்கு, எங்களுக்கு அதிமுக கட்சி தலைமை சரியில்லை, அதனால நாங்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் தாவேக்கால வந்துட்டோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை வருமா இல்லையா? ஏன்னா இப்போ வந்து ஆளுங்கட்சியை இருக்கும் அப்படின்றதுனால அதிமுக இருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறாங்களோ? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலை தானே. ஒரு அதிமுக உடைப்பதே வந்து தாவேக்கா தான், எல்லாத்தையும் வந்து விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்களோ, இவங்களுக்கு என்ன விலை பேசியிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன விலை பேசியிருப்பாங்க, இப்படியான ஒரு மைண்ட் செட் தான் மக்கள் மத்தியில் இருக்கும். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், இவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக அமைச்சர் பட்டியலிலே இருந்தவர்கள். இவர்களிடம் இருக்கிற பணம் தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்கா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? விஜயபாஸ்கரை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது, அவர் விலைக்கும் போக மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பணமும் அவர்கிட்ட இருக்கிற சொத்தையும் செலவழிப்பதற்கு இன்னும் 30 தலைமுறைகளாக வச்சு காப்பாற்ற முடியும். அவரை போய் தாவேக்கா விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், இன்றைக்கி அதிமுகவிலிருந்து தேர்தலுக்கு முன்பு வந்து சேர்ந்த தலைவர் பெருமக்களில் இன்றைக்கி செங்கோட்டையின் சொல்ல முடியாத உயரத்தில் இருக்கிறார். எங்கள் தலைவருக்கு அடுத்த கேட்டகரியில் இன்றைக்கி அவர் இருக்கிறார். சரி, அதிமுகவிலிருந்து போன ஜேசிடி பிரபாகரன் அப்பா இன்றைக்கி அவை தலைவராக இருக்கிறார். எப்படி அது வந்து முடியுது, சாத்தியமானது? நீங்கள் இப்போ மரகதம் குமரவேல் அண்மையில் தான் வந்து சேர்ந்தாங்க. ஒரு பிரமாண்ட மாநாடை கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை கொண்டு வந்து சேர்க்கிற அளவிற்கு ஒரு பிரமாண்ட மாநாடை வந்து மதுராந்தகம் தொகுதியில் நடத்தி இன்றைக்கி தன் ஆளுமையை நிரூபித்திருக்கிற ஒரு செயல். நான் ஒன்று சொல்கிறேன், விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த கட்சிக்கு, எங்களது கட்சிக்கு தாவேக்காவிற்கு வருவாரேயானால் 1 லட்சம் தொண்டர்களை இழுத்து கொண்டு வருவார். அந்த சக்தியும் ஆற்றலும் அவரிடம் இருக்கிறது. அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், புதுக்கோட்டையில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்கனா வேற கணக்கு. ஒன்று. ரெண்டாவது, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒன்று அறந்தாங்கி, இன்னொன்று கந்தரவக்கோட்டை. மீத 3 தொகுதியை திமுக தான் இங்கே கைப்பற்றி வச்சிருக்கு. 1 தொகுதி விராலிமலை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். இப்போ இவர் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வந்தார்களேனால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய 6 சட்டமன்ற தொகுதியும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இவரிடம் இருக்கிறது. அதுக்காக எங்கள் அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அவர்களும் சாதாரணமானவர் அல்ல. அவர் கிட்டத்தட்ட அங்கே வந்து எப்படின்னா, எளிய தொண்டனையும் உயர்ந்த கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய எண்ணம், வெளிப்பாடு. அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பர்வேஸ். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவினர் அவருடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ ஏற்கனவே சேர்ந்தாச்சு. இன்னொரு விஷயம் நான் விஜயபாஸ்கரை பற்றி சொல்லணும். விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது மாவட்ட தலைமை அவர் சொந்த செலவில் கட்டினார், சொந்தமாக உருவாக்குனார். ஆனால் பிரச்சனை வரும்போது இவர் கட்சியை விட்டு வெளியேறுகிற போது அந்த அலுவலகம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு வெளியில் வந்தார். பிரச்சனையே வேண்டாம், நீ வச்சுக்கிறியா வச்சுக்கோ. ஏன்னா அவரால் 1000 கட்டடங்களை அங்கே உருவாக்க முடியும். அதை போல அந்த அளவுக்கு வலிமை படைத்தவர். அப்போ விஜயபாஸ்கர் என்கிற ஒரு வெற்றிக்கான தலைவர் அவர். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் என்றால், ஆளுங்கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஒருவருக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, நான் அந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன். அவர் செய்த பணிகளை நான் கண்கூட பார்த்துருக்கேன். 31,364 குடிநீர் இணைப்புகளை தன் சொந்த தொகுதியில் சொந்த செலவில் பண்ணியிருக்கிறார். அவரே பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் 17 தொகுப்பு வீடு குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறார், தொகுதிக்குள்ளே மட்டுமே. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி என்னென்னா, ஒரு எளிமையாக அவரை போய் சந்திக்கலாம். ஓகே, ரொம்ப கெடுபடியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் அவர்கிட்ட மிஞ்சியது என்ன தெரியுமா, ஒரு 3 முறை நான் பார்த்துருக்கிறேன் அவரை. ஒரு முறை அவர் புதுக்கோட்டையிலேருந்து கந்தரவக்கோட்டை போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். உடனடியாக தன் காரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தன் காருக்குள்ள வச்சு அவரே டிரைவர் ஆகி உடனடியாக மருத்துவக் கல்லூரியில் செய்திகளில் கூட வந்துச்சு கொண்டே சேர்த்தார். அந்த 3 உயிர்களை காப்பாற்றிய பெருமகன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் படைத்தவர். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. புதுக்கோட்டையிலேருந்து அவர் விராலிமலை போகிற வழியில் சித்திரவாசலுக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்தும் தற்செயலாக நடக்கும்போது தற்செயலாக போன விஜயபாஸ்கர் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துல நிறுத்தி அங்கே அந்த விபத்திலிருந்து உயிருக்கு போராடியவர்களை உடனடியாக அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கிறார் விரைவாக. அது போய் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு போகிறாரு. ஆனால் யாருக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, போயிட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தோடனே உடனடியாக காரை நிறுத்தி அவங்க என்னானாலும் பரவாயில்ல, அதை விட இந்த உயிர் 3 உயிர் முக்கியம், 4 உயிர் முக்கியம்னு சொல்லி தன் சொந்த காரை தூக்கிட்டு திருப்பி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் காப்பாற்றினார். உடனே அவருக்கு முதல் உதவி எப்போதுமே அவருடைய காருக்குள்ள என்ன பண்ணால் முதல் உதவி பெட்டி வச்சிருப்பார், எப்போதுமே வச்சிருப்பார். மருத்துவர் அப்படிங்கிறது. ஆமாம், மருத்துவர்னால உடனடியாக என்ன பண்ணணுமோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மக்களிடம் போய் பணியாற்றக்கூடிய தன்மை படைத்த ஒரு தலைவனாக இன்றைக்கு புதுக்கோட்டையில் அவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் தாவேக்காவிற்கு வருவாரேயானால் தாவேக்காவுடைய செல்வாக்கு இன்னும் அபரிமிதமாக கூடுவதற்கான வாய்ப்பு, உரிய அங்கீகாரமும் இங்கே கிடைக்கும். தாவேக்காவில் நிச்சயமாக கொடுப்பாங்க எங்கள் தலைவர். ஏன்னா அவர், நீங்கள் எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன். செங்கோட்டையனார் அவர்கள் சொன்னார், நான் ஜெயலலிதா படம் வச்சுக்கிறேன், என்னை உயிருக்கு உயிராக நான் நேசித்த தலைவர்னு சொல்லும்போது அந்த தலைவர் சொன்னார், தாராளமாக வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாவது இப்படி நடந்த வரலாறு உண்டா சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு விஜயபாஸ்கரே வந்தால் கூட, ஆனால் நான் எம்ஜிஆரை பின்பற்றினவன் ஜெயலலிதாவை பின்பற்றினேன், 2 படத்தையும் நான் பக்கெட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படேன், வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர். ஆக இன்னைக்கு விஜயபாஸ்கர் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக தாவேக்காவிற்கு வருவாரேயானால் அவருடைய தகுதிக்கு ஏற்ப நிச்சயமாக இங்கே ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுப்போம். ஆனால் திமுகவிற்கு சென்றால் அவமரியாதையை மட்டுமே அவர் வாங்கி கொண்டு தொகுதியில் கூட நடமாட முடியாத அளவுக்கு மக்களே வெறுப்பார்கள். கண்டிப்பாக. ஏன்னா ஜெயிக்கிற பக்கமே எல்லாரும் போகிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துடாதா சார்? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் போயிட்டாங்கப்பா, தோத்த பக்கம் எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த கட்சி தோற்று போயிடுச்சு, இப்போ திமுக எதிர்கட்சியாக வந்துச்சு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, வேற வழி இல்லை, எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஓகே நாங்கள் ஜெயிக்கிற பக்கம் போகிறோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்படி யோசிக்க முடியல. அப்படி இல்லை. 10 தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு இப்போ மாறிட்டார். ஆமாம், நீங்கள் எந்த தேர்தலையுமே வெற்றி பெற முடியல. ஒன்று, அவர் தமிழக முதலமைச்சரானதோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவ்வளோதான். அவர் ஒரு 4 வருஷம் ஓட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன். நல்லாட்சியை கொடுத்தாரன்னா இல்லை. ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்தை நம்ம இன்றைக்கும் மறந்தும் கடந்தும் போய்விட முடியாது, அந்த துப்பாக்கி சூடு பிரச்சனையை. இப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் விஜயபாஸ்கரை பற்றி ஒரு விஷயம் இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், தன் தொகுதியை தாண்டி மற்ற தொகுதிகளுக்கும் பங்காற்றக்கூடிய ஒரு பங்காளனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அறந்தாங்கி தொகுதியில் என்ன பிரச்சனை அங்கே ஓடிய போய் செய்யக்கூடிய தன்மை. ஆலங்குடி தொகுதிக்குள்ள ஒருத்தருக்கு கல்யாணம்னா இங்கே அவர் அங்கே நிற்க போகிறதே இல்லை தேர்தலில். ஏன் அந்த மக்களுக்காக ஓடணும், அந்த மக்களுக்காக ஏன் செய்யணும்? அப்படி இப்போ இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கோட்டையாக வைத்திருந்த ஒரு தலைவனாக விஜயபாஸ்கர் ஏன் விராலிமலை மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது? அப்போ அவரை அங்கு தலைவராக ஏற்றிருக்கிறார்கள். மற்ற இடங்களில் பழனிசாமியை தலைவராக ஏற்றதால் படுதோல்வியை சந்தித்தார்கள். இப்படி தான் இருக்குது அங்கே. இப்போ இவர் சரியாக செயல்பட்டு கட்சி தலைமை சரியாக இருந்திருந்தால் 6 தொகுதியுமே அதிமுக கைப்பற்றுகிற அளவிற்கு, வெல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தொகுதியில். ஏன்னா 6 தொகுதியிலுமே அதிமுக ஜெயிச்ச தொகுதிகள் தான். ஆமாம். நீங்கள் பக்கத்தில் விராலிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற கந்தரோக்கோட்டை தொகுதி,
கம்யூனிஸ்ட் தொகுதியாக இப்போ 2 முறை அது வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியில் அதிமுக தான் தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் எங்கள் ஐயா சுப்பிரமணியம் அங்கே ஜெயிச்சிருக்கிறார். எந்த அடிப்படையில் அப்படின்னா, இவர் தொகுதியை கண்காணிப்பதற்கு மட்டும் நேரத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். அவர் கொஞ்சம் கவனத்தை மற்ற தொகுதியில் செலுத்தியிருந்தால் எல்லா தொகுதியும் அதிமுக கைப்பற்றும். அந்த அளவுக்கு ஒரு மேன் பவர் லீடராக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால், அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் புதுக்கோட்டையினுடைய மாபெரும் கோட்டையாக மாற்றப்படும். அதில் வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் இல்லை, திருச்சியை தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு ஆளுமை படைத்தவர். ஒன்று, தஞ்சாவூரையும் தக்க வைப்பார். ஏன்னா அவருடைய சமூக வாக்குகள் அவரை நம்பி வாக்களிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சாதி பார்க்குறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு பண்பட்ட அரசியல் தலைவராக இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள். ஏன் நான் தலைவர்னு குறிப்பிடுறேன்னா, விராலிமலைக்கு அவரை மிஞ்சி எவரும் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் விராலிமலையில் அவரை தலைவர் தான் கூப்பிடுவாங்க. சார், இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக தொண்டர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டர்களால் கட்டமைப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கேருந்து இந்த மாதிரியான பெருந்தலைவர்கள், விஜயபாஸ்கர் மாதிரியான ஒரு பெருந்தலைவர்கள் இங்கே வரும்போது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா? ஏன்னா நம்மளாம் இங்கே இருக்கோம், தலைவர்கள்லாம் அங்கே போகிறாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தியை வந்துட்டு ஒரு கட்சி ஏற்படுத்தாதா? இன்னொரு கேள்வியும் நான் கேட்கணும் கூடுதலாகவே. தாவேகா வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சியில் ஒரு கட்டமைப்பே கிடையாது, ஒரு வழிகாட்டுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியில் இன்னைக்கு அலையா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீனியர்ஸ் எல்லாம் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பலமாக தாவேகாவுக்கு இருக்க போகுது? இல்லை, நீங்கள் ஒரு விடயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தொண்டர்கள் எல்லாருமே தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. தலைவர்கள் தான் என்ன வராமல் இருந்தாங்க. இப்போ அவங்க தொண்டர்களை பார்த்து தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் ஆமாம், நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எங்கள் அதிமுக தொண்டர்கள் ஏன் வாக்களிக்கலை, ஏன் தாவைக்காவிற்காக வாக்களித்தார்கள்? எங்கள் ஊரில் நான் ஒரு சின்ன கிராமத்தில் அதிமுகவுடைய கிளை செயலாளர் எங்களுக்கு வாக்களிக்கிற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்போ அதிமுகவுடைய தலைமை கேள்விக்குறியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லவா, வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். ஒருவேளை சசிகலா அந்த தலைமையை ஏற்றிருந்தால் அதிமுக கொஞ்சம் கச்சிதமாக, கவனமாக, ரொம்ப பொறுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்கிற அந்த டெட்பாடி பழனிசாமி கட்சியை தவிடுபொடியாக்கி தமிழகத்தில் எம்ஜிஆர் என்கிற மாபெரும் மக்கள் தலைவராக வந்த அவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை அழித்தொழிப்பதில் கவனமாக, அது எங்கே திரும்ப அழித்தொழிக்கப்படுது அதையும் நான் சொல்லிடுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எதிரியாக, துரோகியாக கருதப்படக்கூடிய திமுகவிடம் போய் பேரம் பேசி என்னை முதல்வராக்குங்கள், துணை முதல்வராக நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் அண்ணன் திருமாவை முதல்வராக்குவதற்கு முயற்சி எடுப்போம்னு திமுக வந்து ஒரு செயலை செய்கிற போது எடப்பாடி அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அங்கே ஒரு சாதிபுத்தி அவரிடத்தில் இருந்ததால் அந்த 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற திருமாவளவன் அவர்களால் முதலமைச்சராக முடியவில்லை. அதை அவரே ஒப்புக்கொள்கிறார். என்னிடம் பேரம் பேசினார்கள் என்பதை அவரே சொல்லுகிறார். அப்போ அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மதிப்பான்? எந்த காரணத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ, யாரால் உருவாக்கப்பட்டதோ, யாரை எதிர்த்து உருவாக்கப்பட்டதோ அவர்களிடமே வந்து ரகசிய பேரம் பேசி என்னை முதல்வராக்குங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இழிவுத்தரமான, கீழ்த்தரமான ஒரு அரசியல் கையாளுகிற முறையை எடப்பாடி என்கிற டெட்பாடி எடுத்த காரணத்தால் இன்றைக்கு அதிமுக டெட்பாடி ஆகி கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு காரணமும் அதுதான். நீங்கள் லட்சம் தொண்டர்கள் வருவதற்கு காரணமும் அதுதான். அப்போ மூடு விழாவை முடித்து வைக்கிற இடத்தில் இன்னொன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய புதல்வரை அடுத்து பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கான வேலைகளை அவர் செய்திருக்கிறார். அப்போ இது வந்து முன் ஆளுமை நிறைந்த விஜயபாஸ்கர் என்ற பேராற்றல் மிகுந்த ஒரு பெரும் படை தலகர்த்தர் வந்து எப்படி இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ நாம் இவ்வளவு அதிகாரத்தில் இருந்து இந்த மக்களை பக்குவப்படுத்தி இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கனவுகளை நிறைவேற்றுகிற வகையில் அவர் அங்கே காலடி வைத்து மக்கள் பணியில் நிற்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒன்றே அந்த கட்சியை திணிக்கும் பொழுது அங்கே பிரச்சனை வருதா இல்லையா? ஆக 2 பிரச்சனையை எடப்பாடி செய்த காரணத்தால் இன்றைக்கு அதிமுக தவிடுபடியாகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்கிற தலைவர்கள் அதிமுகவை தூக்கி நிறுத்த முற்படவில்லை. காரணம், எல்லா அதிகாரமும் அவர் கையில் குவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால், சட்டம் அவருக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தால் இனிமேல் இது வெல்லாது என்று முடிவெடுத்து வெல்வதற்கு ஒரு தலைவன் இன்னொரு எம்ஜிஆர் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அல்லது பிறந்திருக்கிறான் என்று கருதிய எம்ஜிஆரின் உண்மை தொண்டர்கள் இன்றைக்கு உண்மையான எம்ஜிஆராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் விஜய் பக்கம் வருகிறார்கள் என்றால் விஜயபாஸ்கரும் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.